ஓகே, வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்ட் 1ல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பாளையக்காரர்னா என்ன, மேற்கு பகுதி பாளையம், கிழக்கு பகுதி பாளையம் இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முதல் பாளையக்காரரான பூலித்தேவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இவருடைய காலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1715லேருந்து 1767 வரையும். இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா நெற்கட்டும் சேவல், அதாவது மேற்கு பகுதி பாளையம். நம்ம பார்த்தோம் இல்லையா, பாளையத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. பாளையம் ரெண்டாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்று கிழக்கு பகுதி பாளையம், இன்னொன்று மேற்கு பகுதி பாளையம் அப்படின்னு. இந்த மேற்கு பகுதி பாளையங்களில் மரவர் இனத்தை சேர்ந்தவர்கள்னு பார்த்தோம். இதில் முக்கியமான பாளையக்காரராக பூலித்தேவர் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு பகுதி தான் நெற்கட்டும் சேவல். அப்போ நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறது எந்த பகுதி அப்படின்னா மேற்கு பகுதி பாளையத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? திருநெல்வேலிக்கிட்ட இருக்குது. அவருடைய சிறப்பு அப்படின்னா ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் இந்தியர் அப்படின்னு அறியக்கூடியவர் இவர் தான். அவருடைய படை தளபதி ஒருத்தர் பார்ப்போம், ஒண்டி வீரன் அப்படின்னு. இதில் ஒரு பள்ளி புத்தகத்தில் முக்கியமாக பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு போரில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒண்டி வீரன் என்ன செஞ்சிருப்பார், ஒரு போரில் பங்கேற்பார். அந்த போர் முடிஞ்சு வரும்போது ஒண்டி வீரனோட ஒரு கை துண்டிக்கப்பட்டிருக்கும். இதை பார்த்த பூலித்தேவர் வருத்தப்படுவதாகவும், இதற்கு ஒண்டி வீரன் நான் எதிரிகளின் அது கோட்டைகள் புகுந்து எதிரிகளின் பல தலைகளை குய்ததால் எனக்கு கிடைத்த பரிசு இந்த கை இழப்பு அப்படின்னு சொல்வதாக பெருமைப்பட்டிருப்பதாக பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பூலித்தேவனுடைய படை தளபதி தான் ஒண்டி வீரன் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பூலித்தேவர் எப்படி கிளர்ச்சியில் ஈடுபடுறார், ஏன் கிளர்ச்சியில் ஈடுபடுறார் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம போன பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். அதனால் பாட்டு 1 பார்த்துட்டு இதை வாங்க. ஓகேங்களா? பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம பார்த்தோம், கர்நாடகா அந்த ஆங்கில கர்நாடக போரில் ஏற்பட்டது. ஆங்கில கர்நாடக போரில் பங்கேற்பதன் காரணமாக ஆற்காடு நவாப் என்ன செஞ்சிருப்பாருன்னா, சில பகுதிகளை யாருக்கிட்ட அடமானம் வச்சிருப்பாரு, ஆங்கிலேயர்கிட்ட அடமானம் வச்சாரு. அடமானம் வச்சுட்டு திரும்ப கட்ட முடியலை. அதனால ஆங்கிலேயர்கிட்ட வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இந்த காலகட்டத்தில் யார் அப்படின்னா பூலித்தேவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வரி கட்டுறதுக்கு மறுக்கிறார். உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா ஆற்காடு நவாப்பாக இருக்கக்கூடிய முகமது அலி என்ன செய்யறாரு அப்படின்னா அலெக்சாண்டர் ஹெரான், ஓகேங்களா, இவர் ஒரு ஆங்கிலேய அதிகாரி பிளஸ் இவருடைய சகோதரர் ஒருத்தர் இருப்பார். இவர் யார் அப்படின்னா இந்த ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, முகமது அலி, இவருடைய சகோதரர். இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பூலித்தேவருக்கு எதிராக என்ன செஞ்சிருப்பாங்க, போர் பண்ண சொல்லியிருப்பார். யாரு? ஆற்காடு நவாப். ஏன்னா இவர் பூலித்தேவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வரி கட்ட மறுக்கிறார். யாருக்கு? ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் வரி கட்டுறதுக்கு பூலித்தேவர் மறுக்கிறாரு. உடனே ஆற்காடு நவாப் என்ன செய்யறாரு அப்படின்னா அலெக்சாண்டர் ஹெரானையும் மாபுஸ்கானையும் அனுப்பி எப்போ 1755 மார்ச்ல அனுப்பி பூலித்தேவருக்கு எதிராக என்ன செய்யறாரு, போர் செய்ய அனுப்புறாரு. ஆனால் இந்த போரில் யார் வெற்றி பெறான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பூலித்தேவர் வெற்றி பெற்றாரு. இந்த தோல்விக்கான காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இவங்கள்ட்ட பீரங்கி தேவை இல்லை, அதே மாதிரி துணை பொருட்கள் இருக்கு இல்லையா, துணைக்கள பொருட்களும் இல்லை, வீரர்களுக்கு அந்த ஊதியம் கொடுக்காம இருந்துச்சு. இந்த காரணத்தினால இவங்களுடைய படை தோல்வி அடையுது. உடனே என்ன செய்யறாங்க, மதுரைக்கு மீண்டும் பின்வாங்குறாங்க. உடனே அலெக்சாண்டர் ஹெரானை என்ன செய்யுது, கம்பெனி நிர்வாகம் ஒரு சின்னோண்டு பாளையக்காரர், ஒரு சின்னோண்டு பாளையம், இதை ஒன்றால் தோக்கடிக்க முடியலையா, நீங்க இருந்து என்ன பண்ண போற, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அவர் என்ன செஞ்சுறாங்க, பணி நீக்கம் செய்யறாங்க. யாரை? அலெக்சாண்டர் ஹெரானை பணி நீக்கம் செய்யறாங்க. சரி, இப்போ விட்டாரான்னு கேட்டால் இதுக்கப்புறம் விடலை. இதுக்கப்புறம் களக்காடு போர். ஓகேங்களா? இந்த களக்காடு போர் போருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். களக்காடு போருக்கு முன்னாடியே பூலித்தேவருக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சந்தா சாஹிப் அப்படின்னு, இவர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஆற்காடு நவாப்புடைய மருமகன் தான் இந்த சந்தா சாஹிப். ஓகேங்களா? இவருடைய முகவர்களாக ஒரு 3 பேர் இருப்பாங்க. மியானா, முடிமையா, நமிகான் கட்டாக், 3 பத்தானி அதிகாரிகள்னு சொல்லுவோம். இவங்க மதுரைக்கு திருநெல்வேலிக்கெல்லாம் அந்த பொறுப்பு ஆளுநர்களாக பொறுப்பு தலைவர்களாக இவங்க தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க ஆங்கிலேயர் படைக்கு இந்த நவாப் படை சேர்ந்தவங்க தான், நவாப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நமக்கு பூலித்தேவர் கூட இவங்க நெருக்கமான உறவை மேற்கொண்டிருப்பார். பூலித்தேவர் இவங்க 3 பேர்கிட்டே க்ளோஸாக இருந்திருப்பார். ஓகேங்களா? இவங்க நமக்கு சாதகமாக இருந்திருப்பாங்க. இது நமக்கு இந்த களக்காடு போருக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதேமாதிரி களக்காடு போருக்கு முன்னாடி பூலித்தேவர் ஹைதர் அலிகிட்ட உதவி கேட்பார். ஹைதர் அலிகிட்ட உதவி கேட்கும்போது ஹைதர் அலியால் பங்கேற்க முடியாது. காரணம் என்னென்னா இந்த டயத்தில் அந்த ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம மராத்திய போர்களில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்ததுனால யாரால ஹைதர் அலியால் யாருக்கு உதவ முடியலை, பூலித்தேவருக்கு உதவ முடியலை. ஓகேங்களா? இதெல்லாம் களக்காடு போருக்கு முன்னாடி. இப்போ களக்காடு போர் நடக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ மாபுஸ்கான் இருக்கா இல்லையா, அவருக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு 1000 வீரர்கள் அனுப்புது. அடுத்து நவாப்கிட்டேருந்து ஒரு 600 வீரர்கள் வர்றாங்க. அது இல்லாமல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த பகுதியை சேர்ந்த யார் படை வீரர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவை சேர்ந்த குதிரைப்படை, காலாட்படை வீரர்கள்லாம் இறங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நமக்கு ஒரே ஒரு பாசிட்டிவான என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர்லேருந்து ஒரு 2000 படை வீரரை இங்கே வந்துட்டாங்க. பூலித்தேவருக்கு சாதகமாக இங்கே வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்.
அதாவது என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, பூலித்தேவர் வந்து திருவிதாங்கூருடைய ஒரு சில பகுதியில் வந்து கைப்பற்றி வச்சிருப்பாரு. நீங்க வந்து எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பகுதியில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உடன்படிக்கை, ஒரு பேச்சுவார்த்தை மூலம் கொடுக்கப்படுது. அதன் பிறகு என்ன செய்றாங்க, திருவிதாங்கூர் அரசு பூலித்தேவருக்கு சப்போர்ட்டாக 2000 படை வீரர்களை அனுப்புது. அது மட்டும் கிடையாது, சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த 3 பாளையங்கள் நீங்களாக, ஓகேங்களா, மற்ற எல்லா பாளையங்களும் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால பூலித்தேவர் இந்த போரிலையும் என்ன செஞ்சாரு, பூலித்தேவரை வெற்றி அடைகிறார். ஓகேங்களா, வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் 56 to 63 இந்த காலகட்டத்தில் பூலித்தேவரோட தலைமையில் நவாப் அந்த அதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பதை முழு நோக்கமாக வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஆற்காடு நவாப் அந்த இருக்காலே முகமது அலி அவங்களுக்கு எதிராக மேற்கு பகுதி பாளையம் வந்து என்ன செய்கிறாங்க, ஆதரவு திரட்டுறாங்க. பூலித்தேவர் இவங்களோட என்ன செய்கிறார், நெருக்கமான உறவு வச்சுக்கிறாரு. பூலித்தேவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்குறாரு. புரிஞ்சுதுங்களா? பூலித்தேவரை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல அலெக்சாண்டர் ஹெரான், மாபுஸ்கான் 2 பேர் சேர்ந்து வருவாங்க. ஓகேங்களா, 1755 மார்ச்சில் அதில் பூலித்தேவர் வெற்றி அடைகிறாரு. அடுத்து களக்காடு போரில் மாபுஸ்கான் மட்டும்தான் வருவார். மாபுஸ்கான் ப்ளஸ் அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு 1000 வீரர் ப்ளஸ் வந்து 600 வீரர் எங்கேருந்து வருவாங்கன்னா நவாப்கிட்டேருந்து ஒரு 600 வீரர். அது இல்லாமல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அப்புறம் கர்நாடகாவை சேர்ந்த குதிரைப்படை, இராணுவப்படை வீரர், காலாட்படை வீரர்கள்லாம் வருவாங்க. திருவிதாங்கூருக்கு 2000 இந்த போருக்கு பூலித்தேவருக்கு சப்போர்ட்டாக திருவிதாங்கூர்லேருந்து ஒரு 2000 வீரர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த பாளையங்கள் நீங்களாக மற்ற எல்லா பாளையங்களும் யாருக்கு சப்போர்ட்டாக வந்துடுவாங்க, ஆமாம் பூலித்தேவருக்கு சப்போர்ட்டாக வருவாங்க. இதனால பூலித்தேவர் வந்து வெற்றி அடைகிறார். ஓகேங்களா, இதுவரையும் வந்து நமக்கு வந்து பூலித்தேவர் வெற்றி அடைஞ்ச பகுதியை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அப்படியே இன்டர்வல் மாதிரி அடுத்து என்ன செய்கிறாங்க, பூலித்தேவரின் தோல்வி பகுதி எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போமா. ஓகே, இப்போ பூலித்தேவரை யாரை வச்சு தோக்கடிச்சாங்க அப்படின்னா மருதநாயகம். இந்த மருதநாயகம் அப்படின்னு இவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரை வச்சே ஒரு தமிழரை தோக்கடிச்சிருப்பாங்க. இதான் ஆங்கிலர்கள் நம்ம ஆட்சி செஞ்சதுக்கு முக்கியமான காரணமே பிரித்தாளும் கொள்கை தான். பாருங்க, பூலித்தேவரை தோக்கடிச்சது அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி கிடையாது. முதல்ல இவர் தோற்கடிச்சது மருதநாயகம் அப்படிங்கிற ஒரு தமிழர் தான் தோக்கடிச்சிருப்பார். ஓகேங்களா, ஓகே, இவரை வந்து இப்போ பூலித்தேவருக்கு எதிராக படையெடுக்க சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா, எடுத்தோன்னெலாம் படையெடுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு எனக்கு பீரங்கி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார். திருச்சியிலேருந்து பீரங்கி படையும் வெடிப்பொருட்களும் வரும். ஓகேங்களா, வரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தாக்குதல் நடத்துவார். எப்போனா 1760 செப்டம்பரில் தான் வந்து பீரங்கி படையை வந்து வருது. ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, மருதநாயகத்துக்கும் பூலித்தேவருக்கு இடையில் தாக்குதல் நடக்குது. உடனே 1761 மே 16 3 முக்கியமான கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு. எந்தெந்த கோட்டை அப்படின்னா, நெற்கட்டுஞ்செவல் 2 மாத முற்றுகைக்கு அப்புறம் கைப்பற்றப்பட்டது பனையூர் அப்படிங்கிறது இந்த மருதநாயகம் இருக்காரு, அவர் பிறந்த ஊர் தான் பனையூர். அடுத்து வாசுதேவ நல்லூர். இந்த 3 கோட்டைகளையும் வந்து இவர் வந்து கைப்பற்றிருப்பார். ஓகேங்களா, ஓகே, இப்போ பூலித்தேவர் என்ன செய்கிறாரு, இந்த போரில் தலைமறைவாகிறாரு. ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் இவர் ஜெயிக்க முடியலை. ஏன்னா அவங்கள்ட்ட பீரங்கி படை இருக்குது, வெடிப்பொருட்கள் இருக்குது, ஜெயிச்சிட்டாங்க, 3 கோட்டைகளையும் கைப்பற்றியாச்சு. உடனே பூலித்தேவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா தலைமறைவாயிட்டார். ஓகே, சரி, இப்போ பூலித்தேவர் ஜெயிச்சு இந்த மருதநாயகம் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா மருதநாயகம் தான். ஆனால் இவர் வந்து பின்னால் கான் சாஹிப், யூசுப் கான் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஓகேங்களா, ஏன் இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பிறப்பால் வந்து ஒரு பிராமணர், ஒரு இந்து. ஓகேங்களா, ஆனால் பின்னால் இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா முஸ்லீமாக வந்து மதம் மாறியிருப்பார். எங்கே வந்து முஸ்லீமாக மதம் மாறியிருப்பார் அப்படின்னா புதுச்சேரியில் வந்து இஸ்லாம் சமயத்தை வந்து இவர் வந்து தழுவிருப்பார். ஓகேங்களா, எப்போ வந்து இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனி படையில் சேர்றாரு அப்படின்னா 1752 ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி படையில் இவர் சேர்கிறாரு. 1752 54 வரையும் திருச்சிராப்பள்ளி முற்றுகை நடைபெறும் இல்லையா, அதில் வந்து இவர் பங்கு பெறாரு. 56 61 இவருடைய பணி சிறப்பாக இருக்கிறத பொறுத்து 56 to 61 மதுரை, திருநெல்வேலி பகுதிக்கு பொறுப்பு ஆளுநராக இவரை தான் என்ன செய்கிறாங்க, தேர்வு செய்கிறாங்க. இவர் என்ன செஞ்சிருப்பார்னா, பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தான் பகுதியை வந்து என்ன செஞ்சிருப்பாரு, கைப்பற்றி கொடுத்திருப்பாரு. அடுத்து மெட்ராஸ் லாலி முற்றுகை வச்சிருப்பாரு, மதராஸ் முற்றுகையில் இவர் வந்து பங்கு பெற்றிருப்பாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் கான் சாஹிப், அது இராணுவத்தில் சிறந்து வழங்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்கக்கூடியது கான் சாஹிப். இந்த பட்டம் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்படுது. இவர் இருந்த காலகட்டத்தில் இந்த மதுரை, திருநெல்வேலி இதோட பொறுப்பு ஆளுநராக இருந்தார் இல்லையா, அப்போ வந்து நிறைய செய்கிறாரு. கோயில்கள் கட்ட வந்து ஊக்கமளிக்கிறாரு. அதே மாதிரி மதுரையில் நெசவு தொழில வந்து இவர் வந்து என்ன செஞ்சிருப்பார், ஊக்கமளிச்சார். இவர் சில நல்ல விஷயங்களையும் கூட இவர் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, சரி, ஓகே. மருதநாயகத்தை ஏன் சார் கொலை செய்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஏன் கொலை செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து மருதநாயகத்தை வந்து தெரிஞ்சிருது. ஓகேங்களா, ஆகா நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், பூலித்தேவர் நமக்காக போராடினவர், நம்ம மக்களுக்காக போராடுறவர், அவரை நம்ம வந்து தோக்கடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பாளையக்காரர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஓகேங்களா, இதை கேள்விப்பட்ட ஆங்கில அரசு என்ன செய்யுது அப்படின்னா தேச துரோகம் குற்றம் செலுத்தி 1764 இவருக்கு என்ன செய்யுது, தூக்கு தண்டனை விதிக்குது, நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு. ஓகேங்களா, உடனே இவர் 1764 இவர் இறந்துட்டு செய்தி கேட்டு பூலித்தேவர் மீண்டும் எங்கே ஏறாரு, நெற்கட்டுச்செவலை கைப்பற்றுறாரு. எப்போ, 1764. ஓகேங்களா,
ஓகே. இப்போ 1764 இப்போ யார் கைப்பற்றிட்டார் அப்படின்னா பூலித்தேவர் வந்து மீண்டும் வந்து கைப்பற்றிட்டார் இல்லையா? இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கிடையாது. திரும்ப 1767 கேப்டன் கேம்பல் வர்சஸ் பூலித்தேவர், கடைசி போர் பூலித்தேவருக்கும் ஆங்கிலேயருக்கும் எதிராக நடக்குது. இதில் யார் வெற்றி பெறாங்க அப்படின்னா கேப்டன் கேம்பல் வந்து வெற்றி பெறாரு. ஏன்னா பாளையக்காரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? எல்லா பாளையக்காரர்களுமே எங்கே போயிட்டாங்க? ஆங்கிலேயர் சைடு போயிட்டாங்க. அதனால பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார் 1767. கம்பெனிக்கு ஆதரவாக இப்போ ஃபஸ்ட்டு இந்த களக்காடு போரில் இருந்த திருவிதாங்கூர், ஊத்தூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பூலித்தேவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே தலைகளாக எங்கே போயிட்டாங்க? கிழக்கிந்திய கம்பெனி ஆதரவுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் யார் ஜெயிச்சிட்டது? ஆமாம், கேப்டன் கேம்பல் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் 1767 தப்பி சென்று நாடில் இருந்த நிலையில் இவர் மரணமடைவதாக செய்தி வருது. அதுக்கப்புறம் எல்லாமே செவி வழி செய்தி தான். அதுக்கப்புறம் எதுவுமே வரலாற்று ஆவணமாக நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? இதுதான் பூலித்தேவர் வீழ்ந்த ஒரு கதையாக நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒன்று பூலித்தேவருடைய ஒரு படை தளபதி. ஓகேங்களா? ஒண்டி வீரன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இது கை துண்டிக்கப்படுது ஒரு போரில். இதை வந்து பெருமையாக சொல்கிறார். என்னது? எதிரிகள் தலையை கொய்துதால் எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு பூலித்தேவர் வந்து பெருமையாக வந்து இதை பற்றி வந்து சொல்கிறார். ஓகேங்களா? இவ்வளோதான் சார் பூலித்தேவர். இப்போ பூலித்தேவரை பற்றி நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து இவர் எந்த பகுதி பாளையக்காரர் அப்படின்னு தெரியணும். மேற்கு பகுதியில் நெற்கட்டும் சேவல், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து சேர்ந்தவர் தான். இவர் ஏன் கிளர்ச்சி செய்கிறாரு? ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? இவருடைய நிர்வாகத்தில் தலையிடுறாங்க. இவருக்கு அப்பம் கட்ட முடியாதுன்னு மறுக்கிறாரு. உடனே 1755 மார்ச்சில் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆற்காடு நவாப் வந்து தன்னுடைய சகோதரரான மாபுஸ் கானையும் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரியும் யாருக்கு? பூலித்தேவருக்கு எதிராக படையெடுக்க அனுப்புறாரு. இதில் பூலித்தேவர் வந்து வெற்றி அடைகிறாரு. காரணம், இவங்க கிட்ட என்ன செய்யலை? பீரங்கி பற்றாக்குறை, துணைக்கள பொருட்கள் வந்து இல்லை. அதே மாதிரி ஊழியர்களுக்கு, அந்த படை வீரர்களுக்கு வந்து ஊதிய பாக்கி, இந்த காரணத்தினால வந்து தோற்கடிக்கப்படுது. உடனே அலெக்சாண்டர் ஹெரான் என்ன செய்யுது? கிழக்கிந்திய கம்பெனி மீண்டும் வந்து அழைக்குது. அடுத்து 1756 இந்த காலகட்டத்தில் களக்காடு போர் வந்து நடக்குது. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு இருக்கும். ஆனால் 1000 பேர் வந்து கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து அழைச்சிருப்பாங்க. 600 பேர் வந்து நவாப் படையிலேருந்து வந்திருப்பாங்க. இது இல்லாமல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கர்நாடகாவை சேர்ந்த படைகள், குதிரைப்படை, இந்த படையெல்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? குதிரைப்படை, ஆணைப்படையெல்லாம் வந்திருக்கும். இருந்த போதிலும் நமக்கு பூலித்தேவருக்கு ஆதரவாக திருவிதாங்கரை சேர்ந்த 2000 வீரர்கள் வந்து முன்னாடியே வந்திருப்பாங்க. அது இல்லாமல் பாஞ்சாலங்குறிச்சி, சிவகிரி இந்த பாளையங்கள் நீங்களாக மற்ற பாளையங்கள் வந்து ஆதரவு. யார் வெற்றி பெறாரு அப்படின்னா பூலித்தேவர் வந்து வெற்றி பெறாரு. ஓகேங்களா? இந்த 2 போர்லையுமே முதல் 2லையுமே பூலித்தேவர் வெற்றி பெற்றாலும் அடுத்து மருதநாயகம் ஒருத்தர் வராரு. 1764 இந்த காலகட்டத்தில் பூலித்தேவர் வந்து மே 16 அட்டாக் பண்ணி 3 கோட்டைகள் வந்து கைப்பற்றுறாரு. இந்த கோட்டைகள் ஆமாம், நெற்கட்டு சேவல் 2 மாத முற்றுகைகளை கைப்பற்றாரு. வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 கோட்டைகள் வந்து கைப்பற்றப்படுது. உடனே பூலித்தேவர் வந்து தலைமறைவாகிறாரு. இதே வருஷம் 1764 யார் தூக்கிலிடப்படுகிறார்? ஆமாம், மருதநாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய யூசுப் கான் நம்பிக்கை துறை குற்றம் சாட்டப்பட்ட தூக்கிலிடப்படுகிறார். உடனே 1764 மீண்டும் வந்து என்ன செய்கிறாரு? யார் இங்கே வர்றது? யார் வந்து கைப்பற்றுறது? ஆமாம், யார் வந்து கைப்பற்றுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பூலித்தேவர் வந்து மீண்டும் இந்த பகுதியை வந்து கைப்பற்றுறாரு. ஓகேங்களா? கைப்பற்றினா அது வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டாரா? கிடையாது. அடுத்த ஒரு 3 வருஷம் 1767 கேப்டன் கேம்பல் வர்சஸ் பூலித்தேவர். யார் வெற்றி? பூலித்தேவர் வந்து தோல்வி அடைகிறாரு. கேப்டன் கேம்பல் வந்து வெற்றி. இதோட எங்கே போயிடறாரு? நாடு இழந்த நிலையில் மரணம். ஓகேங்களா? தப்பிச்சு போகிறாரு. கடைசியில் நாடு இழந்துட்டு தப்பிச்சு போகிற வழியில் மரணம் அடைஞ்சிடாத செய்தி வழி குறிப்பு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். பாருங்க, பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி. ஓகேங்களா? பூலித்தேவனால் யாரை தோற்கடிச்சிருக்காரு? ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரானை தோற்கடிச்சாரா? ஆமாம். எப்போ தோற்கடிச்சாரு? 1755 மார்ச்சில் தோற்கடிச்சிருப்பார். ஜெனரல் ஷெஃபர்ட், ஜெனரல் மெக்காலே, ஜெனரல் வாட்சன் இது 3மே வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பூலித்தேவரின் கட்டுப்பாட்டில் இல்லாத கோட்டை எது அப்படின்னு கேட்குறாங்க. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இது 3மே கரெக்டு. சிவகிரி வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்காது. ஏன்னா சிவகிரி வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக என்ன செஞ்சுருப்பாங்க? போயிருப்பாங்க. ஆங்கிலேயர் ஆதரவு கோட்டை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். ஆமாம், கூற்று வந்து கரெக்டு தான். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இது புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா? 10th சோசியல் சயின்ஸோட புக் பேக் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று மற்றும் காரணம் வந்து சரி. ஓகேங்களா? கூற்று காரணத்தை சரியாகவே விளக்குகிறது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2மே கரெக்டு தான். அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. கரெக்டு. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் மீண்டும் 1764 நெற்கட்டு சேவலை கைப்பற்றினார். கரெக்டு. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். கரெக்டு.
ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். கரெக்ட். ஓகேங்களா? அப்படின்னு கேட்டால் இது கரெக்டா? கிடையாது. ஏன் ஒண்டி வீரன் யாருக்கு? பூலித்தேவருக்கு தான் தலைமையேற்று நடத்தியிருப்பார். இதுவுமே புக் பை கொஸ்டின் தான். ஓகேங்களா? 10th சோசியல் சயின்ஸோட புக் பை கொஸ்டின் தான். அப்போ 1, 2, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4th ஒன் வந்து தப்பு. ஏன்னா வருது பூலித்தேவருடைய படைப்பிரிவுக்கு தலைமையேற்று நடத்தியிருப்பார். ஓகே. ஸோ இதோட வந்து இந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தளபதி, முதல் வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய அளவில் பூலித்தேவரை பற்றி இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து மிக முக்கியமானது கட்டபொம்மனை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.